நண்பர்களே, இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சோனியோடைய ஒரு அடிப்பொலியான க்யூட்டான சப்வூஃபர் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே சின்ன ஒரு சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஒரு 10 இன்ச்சு ஹைட்டு தான் மேக்ஸிமம் இருக்கும் இதோடைய மொத்த ஹைட்டுமே. இதோடைய ஊஃபரோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 இன்ச் அந்த ரேஞ்சு தான் இங்கே இருக்கும். இதோடைய ஊஃபரோட சைஸ் ஒரு சின்ன ஒரு ஏர் வண்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னால் நண்பர்களே, அனைவரும் இயற்கை அதிகமாக நேசிங்க, மரங்களை அதிகமாக வளர்க்க முயற்சி பண்ணுங்கள். நிலத்தடி நீர்மட்டம் மொத்தத்தில் நீர் வளத்தை நல்லா பாதுகாத்துக்கோங்க. நம்முடைய வாழ்க்கையை நாம் மேம்படுத்துறது போலவே மற்ற உயிரினங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு இயற்கையை நம்ம பாதுகாக்கணும். மற்ற உயிரினங்கள் வாழ்கிறப்ப தான் நாமளும் நிம்மதியாக இந்த பூமியில் வாழ முடியும். அப்போது எல்லோரும் இயற்கையை நேசித்து அதை மேம்படுத்துறதுக்கான முயற்சியில் இறங்கும். இந்த ஸ்பீக்கர் நான் எங்கேருந்து வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, கேரளா மாநிலம் கோட்டயம் மாவட்டத்துலேருந்து ஒரு அண்ணா வந்து ஃபேஸ்புக்கில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவர் போஸ்ட் பண்ணதை நான் பார்த்த உடனே நான் அவருக்கு மெசேஜ் அனுப்பிட்டேன், அவங்க கான்டாக்ட் நம்பர் வேணும், நான் இதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. காரணம், அவர் ஜென்யூனாக போட்டிருந்தார், எந்த பக்கமுமே எந்த டேமேஜஸ் இல்லை, ஓகேங்களா. ஸோ ஃபினிஷிங்காக இருக்குது. ஸோ இதில் ஒரு சின்ன டேமேஜ் இருக்கும், இது கொரியரில் நான் ஆயிருந்து. காரணம், ஃபஸ்ட்டு அவர் அனுப்பின ஃபோட்டோவில் இந்த டேமேஜ் எதுவும் இல்லை. ஸோ தெளிவாக இருந்துச்சு. அவர் கொரியரில் தூக்கி போட்டு எடுத்து கொண்டு வரது இல்லையா, ஸோ அதில் டேமேஜ் ஆனதான் ஒரு சின்ன டேமேஜ். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ அந்த ஒரிஜினாலிட்டி பக்கா ஃபினிஷிங்கோடு இருக்குது. இதோட ஃப்ரண்ட் லுக்கு பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. ஒரு நல்ல ஒரு கிரில் இருக்குது, நடுவில் சோனின்னு எழுதியிருக்காங்க, கீழே ஒரு சின்ன ஒரு ஏர்வென் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து எனக்கு பிடிச்சிருச்சு. அவர் 1200 அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் அவர்கிட்ட பேசினேன், பார்கன் பண்ணேன். அப்புறம் 1100 ருபீஸுக்கு வந்து கொடுத்தாங்க, 1100 அப்படின்ற ரேஞ்சு கொடுத்தாங்க. பட் இதில் என்ன பெரிய ஒரு விஷயம்னா, அவர் 1100 அவர் கொடுத்தாலும் கொரியரில் அனுப்பியிருந்தாங்க, அந்த டிடிடிசி கொரியரில் அனுப்பியிருந்தாங்க. ஸோ அந்த கொரியருக்கு மட்டுமே 300 ருபீஸ் சார்ஜ் ஆயிருந்துச்சு. காரணம், ஒரு மீடியம் வெயிட் இருக்கா, ஸோ அதுக்கு மேலே மாநிலம் விட்டு மாநிலம் வரதுனால, ஸோ நமக்கு தமிழ்நாடு, அவங்க கேரளா அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன ஒரு சார்ஜஸ் அதிகமாக பண்ணியிருந்தாங்க. ஸோ கொரியருக்கு மட்டுமே 300 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. இல்லை அப்படி மொத்தம் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயில் சிறப்பு 1400 ரூபா ஆயிடுச்சு. ஸோ அது ஒரு இஷ்யூ எனக்கு தெரியலை. காரணம், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அதனால தான். ஸோ இது சேலுக்காக நான் எடுக்கலை. இது என்ன பர்பஸ்ன்னு தோணுச்சுனாக்கா, என்னோடய லேப்டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு மியூசிக் சிஸ்டம் ஆட் பண்ணி 2.1 அதை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இதில் அந்த லோ ஃப்ரீக்வன்சிக்கு இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சிந்தனை வந்துருச்சு. அப்போ இனி ரைட் லெஃப்ட் 2 சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ் ரெடி பண்ணதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணணும். ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணிட்டோம்னாக்கா அது லேப்டாப்லேயோ இல்லை கம்ப்யூட்டர்லேயோ நம்ம பர்சனல் யூசேஜுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்டில் இதை எடுத்துட்டேன். ஸோ பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள், நல்ல க்யூட்டாக இருக்குது. அதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தில் அதான் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் இதை செக் பண்ணி காமிக்கலை. இதை நான் செட் பண்ணதுக்கப்புறம் 2.1 எல்லாம் செட் பண்ணி இன்னும் ரைட் லெஃப்ட் 2 ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் சேர்த்து செட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் இதை பர்ஃபார்மன்ஸு கண்டிப்பாக நான் காமிச்சிடுறேன், கண்டிப்பாக நம்ம வீடியோவில் நான் போடுவேன். ஸோ இப்போதைக்கு இது எனக்கு கையில் இன்றைக்கி கிடச்சிச்சு, இந்த பார்சல் கிடச்ச உடனே நான் வீடியோவாக எடுக்கிறேன். நல்லா இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த ஸ்பீக்கரை பார்க்குறோம். பார்த்திங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். அந்த லுக் வந்து வேறு லெவல், பார்க்குறதுக்கு ப்ரீமியமாக அந்த லுக்கு வேறு லெவலில் இருக்குது. ஸோ அப்போது இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ப்ராடக்ட் இங்கே கண்டிங்கன்னா கண்டிப்பாக விடாதுங்க, வாங்கிக்கோங்க. காரணம், டேமேஜ் இல்லாத பீஸை பார்த்து வாங்கிக்கோங்க, ஒர்க்கிங்கில் இருக்கணும். இது வந்து சின்ன, எனக்கு தெரிஞ்ச ஒரு 40 வாட்ஸ் அந்த ரேஞ்ச் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மொத்தத்தில் ஆர்எம்எஸ்ஸு. ஸோ இதுக்கு பேக்கில் எதுவும் இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் கொடுக்கல, அதனால் எனக்கு இதோட கரெக்டான ஆர்எம்எஸ் எதுவும் தெரியலை. ஸோ ஒரு 40 வாட்ஸ் தான் நான் எய்ம் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான் இருக்கும் அப்படின்றத என்னுடைய சிந்தனை. ஸோ அந்த இதோடைய சரௌண்டிங் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் அவருடைய நண்பர் ஒரு ஆள் எடுத்துக்கிட்டார் அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால் அது கிடைக்கல, அது கிடச்சிருந்துச்சுன்னா பர்ஃபெக்டாக இருந்திருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.